Welcome to Extremes. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் tail light assembly for Yamaha R15 V3 and V4 RGB color. இந்த tail light assemblyயோட front sideல பாத்தீங்கன்னா சென்டர்ல கோப் LED இருக்கு and அதுக்கு மேலயே heavy fiber materialல கவர் ஆயிருக்கு. and இதோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா heavy PVC materialல கவர் ஆயிருக்கு. and இது கூடவே வர வயரோட குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. இதுல டோட்டலா 5 வயர்ஸ் இருக்கு. சோ இந்த 5 வயர்ஸ்ல 3 வயர்ஸ்க்கு அட்டாச்டா ஸ்லீவும் அது கூடவே 3 பின் பிளக்கும் எண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த அசம்பிளி கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க லைட்டோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த டெய்ல் லைட் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ஒயர்ஸ் இருக்குது. பிளாக், ரெட், ப்ளூ அப்புறம் 2 எல்லோ ஒயர்ஸ். ஸோ இதில் பிளாக் ஒயரை மைனஸ் லைனில் கனெக்ட் பண்ணும், ரெட், ப்ளூ அப்புறம் எல்லோ ஒயர்ஸை பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணும். ஸோ இதில் நம்ம ப்ளூ ஒயரில் லைன் கொடுக்குறப்போ சென்டரில் இருக்க கோப் LED RGB கலரில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதை நம்ம கீ ஆன் பண்ணியுமே சென்டரில் இருக்க லைட் ஆன் ஆகிறப்ப யூஸ் ஆகும். அடுத்து ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ சென்டரில் இருக்க LED ரெட் கலரில் பிரைட்டாக எரியும். இதை நம்ம பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 எல்லோ ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஒயர் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருக்கும் இன்னொரு எல்லோ ஒயர் ரைட் சைடு இண்டிகேட்டருக்கும் யூஸ் ஆகும். அண்ட் இதுக்கு நம்ம லைன் கொடுக்கறது டைரக்ட் 12 வோல்ட் DC லைனில் கனெக்ட் பண்ணும். AC லைன் டெமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. இந்த டெய்ல் லைட் அசம்பிளியை ஸ்பெசிஃபிக்காக நம்ம R15 V3 அண்ட் V4 மாடல் பைக்குக்கு ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த ஆல்டருமே பண்ண தேவையில்ல, டைரெக்டாகவே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெய்ல் லைட் அசம்பிளியோட சைஸ் பார்த்துடலாம். டெய்ல் லைட்டோட ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 11 சென்டிமீட்டர். டெய்ல் லைட்டோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 21 சென்டிமீட்டர். அண்ட் லைட் அசம்பிளியோட சைடில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் லெஃப்ட் டு ரைட் 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த டெய்ல் லைட்டோட பிரைட்னஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் www.extremes.in போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போயிட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 வோல்ட் DC லைனில் கனெக்ட் பண்ணி இந்த டெய்ல் லைட் அசம்பிளி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டரி லைனில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா மைனஸ் லைன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஸோ ப்ளூ ஒயரில் லைன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க LED ஆன் ஆயிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் இந்த கலர்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்னெட்டை இந்த பாட்டமில் இருக்க பொசிஷனில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் மேக்னெட் வச்சனுமே அடுத்த பேட்டர்னுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இப்போ அடுத்த பேட்டர்ன் மாற்றுறதுக்கு அகைன் நீங்கள் இந்த மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி இதில் பேட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே சிங்கிள் கலர் வேணாலும் சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. மல்டி கலர் வேணாலும் மல்டி கலர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வண்டியில் எல்லாமே இந்த டெய்ல் அசம்பிளி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பைக்கோட லுக் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும், ஒரு யூனிக்கான லுக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சிம்பிளாக இந்த சின்ன மேக்னெட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெட் ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஸோ ரெட் ஒயரில் லைன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க LED ரெட் கலரில் பிரைட்டாக எரியுது. ஸோ நீங்கள் வண்டியிலலாம் ஃபிட் பண்ணிவிட்டு பிரேக் பிடிக்கிறப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எல்லோ ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஸோ இதில் ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டர், இன்னொரு ஒயர் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எல்லோ ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லோ ஒயரில் லைன் கொடுத்தனுமே லெஃப்ட் சைடில் இருக்க லைன் டைப் DRL எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியுது. இதை நம்ம லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிடலாம். இன்னொரு எல்லோ ஒயரில் லைன் கொடுத்தனுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க இண்டிகேட்டர் ஆன் ஆயிருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியுது. நெக்ஸ்ட் இந்த டெய்ல் லைட் அசம்பிளி நைட் டைமில் எந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ ஒயரில் லைன் கொடுத்தனுமே சென்டரில் இருக்க லைட் ஆன் ஆயிருச்சு. அண்ட் இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருக்குது. இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க மேட்டில் நல்லாவே ரெஃப்ளெக்ட் ஆகிறத பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நைட் டைமில் இதோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத.
அண்ட் இப்போ மேக்னெட் வச்சு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வண்டியிலலாம் ஃபிட் பண்ணிவிட்டு நைட் டைமில் பார்க்குறப்போ இந்த லைட் அசம்பிளியோட வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பகலில் விட நைட் டைமில் நீங்கள் பார்க்குறப்போ இதோட பேட்டர்ன் நல்லா தெளிவாகவே பார்க்க முடியுது. அண்ட் ஒவ்வொரு கலரோட பிரைட்னஸும் நல்லா தெளிவாகவே தெரியுது. இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு பேட்டர்னுமே பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கனால நம்ம பைக்லலாம் ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்க்குறப்போ உங்கள் பைக்கு ஒரு தனி லுக் கொடுக்கும். அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதும் சிம்பிளாக இந்த மேக்னெட்டை வச்சு ஈஸியாக நம்ம ஒவ்வொரு பேட்டர்னை சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேட்டர்னுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் தேவையோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெட் ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஸோ ரெட் ஒயரில் லைன் கொடுத்துருமே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க லைட் பிரைட்டாக எரியுது. ஸோ இதெல்லாம் நம்ம பிரேக் அடிக்கிறப்போ பேக் சைடில் இருக்க லைட் இந்த மாதிரி ரெட் கலரில் பிரைட்டாக எரியும். அண்ட் இதோட பிரைட்னஸும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ இல்லை லைன் கொடுத்தனுமே லெஃப்ட் சைடில் இருக்க இண்டிகேட்டர் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இண்டிகேட்டரோட பிரைட்னஸும் சூப்பராக இருக்குது. இந்த டெய்லைட் அசம்பிளியை ஸ்பெசிஃபிக்காக நம்ம R15 V3 அண்ட் V4 மாடல் பைக்குக்கு ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிடலாம். அண்ட் ரைட் சைடு இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியுது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லலாம் ஆல்ட்ரு பண்ணுறது பேசிக்காக இந்த லைட் ஆக்சரிஸில் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணுவோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக R15 V3 அண்ட் V4 மாடல் பைக்ஸுக்கு எல்லாமே இந்த டெயில் அசம்பிளி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டெய்லைட் அசம்பிளியோட லுக், பிரைட்னஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.